உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னடா கண்ணா, ஏன் இப்படி பண்ண? உனக்கு இந்த மாதிரி ஆயிட்ட உடனே எல்லாரும் இங்க தவிச்சு போயிட்டாங்கம்மா. நீ சிரிச்சாதான் வீடு நல்லா இருக்க. இப்ப பரவாயில்லையா? இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண 2 அரை அரைஞ்சிருவேன் பாத்துக்க. பின்ன என்னவா? நீ நல்லபடியா இருந்தாதான் எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும். உடம்ப நீதாமா நல்லா பாத்துக்கணும். போதும் பாட்டி, நிறுத்துறீங்களா? மத்ததெல்லாம் வீட்டுக்கு போய் வச்சுக்கலாம். டேய், நான் அவளை திட்டலடா. என்னமோ சொல்லுவாங்களே, மனசுல அன்பு இருந்தா வார்த்தையும் இப்படித்தான் வரும்னு. இதுதான் நான் அவளுக்கு காட்டுற அன்பும் ஆசீர்வாதமும். ஹலோ எம்எம், கெட்டிங் ஃபைன். அது என்னடா எம்எம்? மிராக்கிள் மெஷின். இவங்க தான் கிரேசி உமன். ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதோ இவருக்காக தான். ஃபிட் அண்ட் ஃபைன். ஆயுஷ், சீக்கிரம் போய் டாக்டரை கூட்டிட்டு வா. ஓகே. லக்ஷ்மி ஒரு முறை செக் பண்ணிட்டோம். மலிஷ்கா, என்னம்மா ஆச்சு? நீ ஏன் திரும்ப வந்துட்ட? ரிஷி எப்படி இருக்கான்? அவன் நல்லா இருக்கானா? எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் கேர். அதோட நீங்களும் அவனை பத்தி கேக்குறத விட்டுருங்க மோம். இனிமே அவன் உங்க மாப்பிள்ள கிடையாது. இப்ப அவன் வெறும் ரிஷி தான். என்ன மலிஷ்கா, உங்களுக்குள்ள ஏதாவது சண்டை நடந்ததா? அதான் நடக்கல. இனிமே எங்க 2 பேருக்குள்ள எந்த சண்டையும் இருக்காது. எங்க உறவு மொத்தமா முடிஞ்சு போச்சு மோம். இட்ஸ் ஆல் ஓவர் நவ. ஏய், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் சொன்னது காதுல விழலையா? மலிஷ்கா, நான் சொல்றத கேளு. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? மலிஷ்கா, ஒரு நிமிஷம் நில்லு. உள்ள வாமா. மெதுவாமா. ஆமா, மெதுவா மெதுவா. அண்ணா, உட்காருமா. உட்காருமா. இல்ல பரவாயில்ல பாட்டி. அண்ணா, உட்காரு. அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ணா நல்லா இருக்கீங்களா? 2 பேரும் நல்லா இருக்காங்க. 2 பேருமா? லக்ஷ்மி தான் ரிஷி ப்ரோவை காப்பாத்துனாங்க. ஆமா, ரிஷி உடம்புல இருந்த விஷத்தை இவளே உறிஞ்சி எடுத்துட்டா. அதனால மொத்த விஷமும் இவ உடம்புல ஏறிடுச்சு. ரிஷி அண்ணா எப்படி இருக்க? ஐம் ஓகே. நிஜமாவா? லக்ஷ்மி தான் என்ன காப்பாத்துனா. திரும்பவும் லக்ஷ்மி நம்ம ரிஷியோட உயிரை காப்பாத்திருக்கா. அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் ஒண்ணுமே பண்ணல. இது என்னோட விரதத்துக்கு கிடைச்ச பலன். அன்னைக்கு ரிஷிக்காக விரதம் இருந்தால கல்யாணம் ஆனவங்க என்ன கேட்டாலும் கிடைச்சிரும். உங்களுக்கு தெரியுமா, ரிஷியோட நிலைமை ஆம்புலன்ஸ்ல ரொம்ப மோசமா இருந்துச்சு. அவனை எப்படி காப்பாத்துறது, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வழியை காட்டுங்கன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அவங்க தான் டாக்டர் சொன்னதை ஞாபகப்படுத்தினாங்க. அப்படின்னா இது கடவுளோட அருள் தானே? நீ உண்மையாதாமா விரதம் இருந்திருக்க. கள்ளங்கபடம் இல்லாம சுத்தமான மனசுமா உனக்கு. அதோட உண்மையான பக்தி உன்னோடது. உன்னோட விரதத்துல சக்தி இருந்தது. உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் கடவுள் அனுகிரகம் இருக்கும். சரி சரி, அவங்கள விடுங்க. லக்ஷ்மி, ரிஷி 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு வெளியே வரக்கூடாது. அப்புறம் லக்ஷ்மி, டாக்டர் என்ன சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணாரு ஞாபகம் இருக்குல்ல? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.